ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 203. இந்த பகுதியில் 210வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 22வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 22. ஆம்ருத்யு சார்வத்ருக்சிம்ஹஸ் சந்தாதா சந்திமாம் ஸ்திரஹ அஜோ துர்மர்ஷன சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிகா. 210வது திருநாமம். ஓம் சுராரிக்னே நமக. இதற்கு பொருள் அசுரத்தன்மையை அழித்து தெய்வீகத்தன்மையை வளர்ப்பவர் என்பது. இரணியனை வதம் செய்த பின் பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் நரசிம்மர். பாதாள லோகங்களுக்கு அரசனாக இருந்து சிறந்த முறையில் ஆட்சி புரிந்து வந்தான் பிரகலாதன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஷவண முனிவர் என்பவர் பிரகலாதனின் அரண்மனைக்கு வந்தார். ஷவணரை வணங்கிய பிரகலாதன் அவருக்குரிய மரியாதைகளை செலுத்தினான். அப்போது ஷவணரிடம் பிரகலாதன் ஒன்று கேட்டான். முனிவரே, நான் ஒரு தீர்த்த யாத்திரை செல்ல திட்டமிட்டுள்ளேன். அந்த வேளையில் நீங்கள் வந்தது என்னுடைய பாக்கியம். நான் எந்தெந்த க்ஷேத்திரங்களுக்கு எல்லாம் யாத்திரை செல்லலாம் என்று தாங்கள் ஆலோசனை கூற வேண்டும். உங்களால் இயலுமா என்று கேட்டான் பிரகலாதன். அதற்கு பிரகலாதா, திருமால் பல இடங்களில் பல தோற்றங்களில் உள்ளார். திருவேங்கடத்தில் மலையே திருமாலின் அம்சம். புஷ்கரத்தில் பொய்கையின் வடிவில் திருமால் திகழ்கிறார். அதுபோல நைமிஷாரண்யம் என்ற கஷேத்திரத்தில் காட்டின் வடிவில் திருமால் இருக்கிறார். நைமிஷாரண்யத்தில் 18 புறாங்களும் தோன்றின. சூத பௌராணிகர் அங்குதான் ஷௌனகர் உள்ளிட்ட முனிவர்களுக்கு பகவத் கதைகளை உபதேசித்தார். அந்த நைமிஷாரண்ய கஷேத்திரத்திற்கு நீ போய் வா என்று அறிவுறுத்தினார் ஷவண முனிவர். பிரகலாதனும் தன்னுடைய பரிவாரங்களை எல்லாம் திரட்டிக்கொண்டு நைமிஷாரண்யத்தை நோக்கி புறப்பட்டான். வழியில் பத்ரிகாசிரம கஷேத்திரம் எனப்படும் பத்ரிநாத்தை பிரகலாதன் அடைந்தபோது அங்கே ஜடாமுடி தரித்த 2 முனிவர்கள் கைகளில் வில் அம்புடன் அமர்ந்து தவம் புரிவதை கண்டான் பிரகலாதன். அவர்களை பார்த்து, முனிவர்களே, கையில் வில் அம்பை பிடித்து கொண்டு எவ்வாறு உங்களால் தவம் செய்ய முடியும்? அந்த வில்லையும் அம்பையும் கீழே போட்டுவிட்டு தவம் செய்யுங்கள் என்று பிரகலாதன் அவர்களுக்கு சொன்னான். அதற்கு அந்த முனிவர்களோ, நீ உன் வேலையை பார், எப்படி தவம் புரிய வேண்டும் என்று நீ எங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை என்று சொன்னார்கள். ஆனாலும் பிரகலாதனுக்கு மனம் கேட்கவில்லை. மீண்டும் முனிவர்களின் செயல் தவறு என்று சுட்டிக்காட்டிய பிரகலாதன் அவர்களை ஏளனமும் செய்தான். கோபம் கொண்ட அந்த முனிவர்கள் உரத்த குரலில் பிரகலாதனிடம் இந்த இடத்தை விட்டு செல்லுமாறு கூறினார்கள். இப்படி மாறி மாறி இரு தரப்பினரும் பேச முனிவர்களுக்கும் பிரகலாதனுக்கும் இடையே போர் மூண்டது. பிரகலாதன் முனிவர்கள் மீதும் முனிவர்கள் பிரகலாதன் மீதும் பானங்களை வீச அந்த பானங்கள் அனைத்துலகங்களையும் நடுங்க செய்தன. எவ்வளவு முயன்றும் பிரகலாதனால் அந்த 2 முனிவர்களையும் வீழ்த்த முடியவில்லை. கடைசியாக அந்த 2 ரிஷிகளில் ஒருவர் நரசிம்மராக பிரகலாதனுக்கு காட்சியளித்தார். பதறிவிட்டான் பிரகலாதன். எம்பெருமானே, நீங்களா? உங்களை எதிர்த்தா போரிட்டேன் என்று கதறினான் பிரகலாதன். ஓடி வந்து அந்த முனிவரின் திருவடிகளில் விழுந்தான். 2 முனிவர்களும் திருமாலின் அவதாரங்களாகிய நரனும் நாராயணனும் என்று உணர்ந்தான் பிரகலாதன். நாராயண ரிஷியிடம், சுவாமி, உங்களது பக்தனான நான் இருந்தபோதும் உங்களை எதிர்த்து போர் புரிந்து விட்டேனே, இது பெரிய தவறல்லவா என்று கேட்டான். அதற்கு நாராயண ரிஷி சொன்னார், குழந்தாய், என் பக்தர்களுள் நீ தலை சிறந்தவன் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் ராஜ்யத்தை ஆளும் அரசு பதவி கிட்டியபடியால் லேசான அசுரகுணம் உனக்குள்ளும் தலை தூக்கிவிட்டது. மாபெரும் பக்தனான உன்னிடத்தில் இருக்கும் இந்த
லேசான அந்த அசுரத்தன்மையையும் போக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த லீலையை செய்தேன். என் பானங்கள் எப்போதும் உன்மேல் பட்டதோ அப்போதே நீ பரிசுத்தமானவனாக ஆகிவிட்டாய். மேலும் நீ என் மீது போட்ட பானங்களை நீ எனக்கு செய்த அர்ச்சனையாகவே கருதுகிறேன் என்று சொல்லி பிரகலாதனை தேற்றினார். பிறகு நைமிஷாரண்யத்துக்கு அவனை அனுப்பி வைத்தார். இங்கே சுர என்றால் தெய்வீகத்தன்மை என்று பொருள். சுராரி என்றால் தெய்வீகத்தன்மைக்கு நேர்மாறான, அதாவது அசுரத்தன்மை என்று பொருள். சுராரி ஹா என்றால் அசுரத்தன்மையை அழித்து தெய்வீகத்தன்மையை வளர்ப்பவர் என்று பொருள். ஹா என்றால் அழித்தல் என்று பொருள். தன்னுடைய பக்தர்களிடம் தெரிந்தோ தெரியாமலோ உண்டாகும் அசுரத்தன்மையை போக்கி அவர்களை தெய்வீகத்தன்மை உள்ளவர்களாய் ஆக்கி அருள்வதால் அவர் சுராரிகா என்று அழைக்கப்படுகிறார். இந்த 210வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நமக்கு தெய்வீகத்தன்மை உண்டாகும்படி நரசிம்மர் அருள் புரிவார். 211 ஓம் குரு தமோ குரவே நமக. இந்த நாமத்தில் ராமானுஜரின் ஸ்ரீபாஷ்யத்தை ஒரு சீடர் எவ்வாறு கற்றுக்கொண்டார் என்பதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.